ஒரு திரைப்படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் மூவி ப்ரமோஷன். மூவி ப்ரமோஷன் அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் மட்டுமே திரைப்படங்களை மக்கள் கிட்ட நெருக்கமாக கொண்டு போய் அந்த திரைப்படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ரொம்ப சுமாரான படங்கள் நல்லா ப்ரமோட் செய்யப்பட்டதால மட்டுமே அந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நல்ல திரைப்படம் சரியா ப்ரமோஷன் பண்ணாதனால மக்களுக்கு தெரியாம அது ஃப்ளாப்பும் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்த பின்னாடி அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபயர் விட்ட கதைகளும் இருக்கு. இன்னைக்கு மூவி ப்ரமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் திரைப்படம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் சில திரைப்படங்கள் ஹாலிவுட், பாலிவுட் அண்ட் தமிழ் சினிமா உட்பட சில திரைப்படங்கள் ரொம்ப யூனிக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படியா நீங்கள்லாம் யோசிச்சிங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் எல்லாம் எப்படி உங்களுக்கு உங்கள் மண்டைக்குள்ள அந்த ஐடியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த மாதிரி திரைப்படங்கள், அந்த ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நிறையா ஆச்சரியப்படுத்தக்கூடிய ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்டாக இருக்கும். இன்னும் புது புது கண்டென்ட்லாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். மங்களகரமாக என்ன திரைப்படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியோட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1960 வந்த சைக்கோ அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த சைக்கோ திரைப்படம் யார் எடுத்தா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக். ஸோ ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் ரொம்ப யூனிக்கான திரைப்படங்கள் மட்டும் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, இந்த மாதிரி யூனிக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுலேயே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ இந்த சைக்கோ திரைப்படம் எப்படி ப்ரொமோட் செய்யப்பட்டது அவரோட ஐடியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பில்போர்டு, போஸ்டர்லாம் வைப்பாங்க இல்லையா, கூடவே ஒரு வாசகம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, லேட் கம்மர்ஸ் நாட் அலவுடு. அதாவது படத்துக்கு நீ லேட்டாக வந்துன்னா வெளில போ அப்படிங்கிறது தான் அந்த வாசகமே. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்காது இல்லையா. ஒன்று அன்னைக்கு நின்று டிக்கெட் வாங்கி ஷோ பார்க்கணும், இல்லைனா அடுத்த நாளைக்கு முந்தின நாளே டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கணும். இப்போது டிக்கெட் ஆல்ரெடி வாங்கினவங்க லேட்டாக தேட்டருக்கு வந்தால் ஆல்ரெடி ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஒரு பவுன்சர்ஸ் மாதிரி தேட்டரில் வச்சுருப்பாங்களாம். யாராவது லேட்டாக அந்த ஷோ டைமிங்க்கு வந்தால் தயவு செய்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஷோ நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகியிருக்கு. இந்த மாதிரி சைக்கோன்னு ஒரு படம் வந்திருக்காப்பா, யாராவது லேட்டாக போனால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா, பவுன்சர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்களா, அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக போய் அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த திரைப்படமும் அந்த ஆர்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக இருந்தது. ஏன்னா சைக்கோ திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் சைக்கோ திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அதுக்கு இந்த திரைப்படம் ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான சைக்கோ திரைப்படம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜியில் ப்ரமோட் செய்யப்பட்டது. அடுத்து ஒரு திரைப்படம் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரமோட் செய்யப்பட்டது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, த பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட். ஸோ இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல் திரைப்படம். உங்களுக்கு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல் திரைப்படம்னா என்ன, பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் திரைப்படத்தை பற்றி ஆல்ரெடி சினிமா போகனில் நான் ஃபஸ்ட்டு பேசின வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். நான் கொஞ்சம் நர்வஸாக பேசியிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த திரைப்படம் எப்படி ப்ரமோட் செய்யப்பட்டது அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் திரைப்படம். அதனால இவங்க சூப்பராக ஒரு வேலை பார்த்தாங்க. ஃபேக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க. www.blairwitchproject.com அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணாங்க. அந்த வெப்சைட்குள்ளே இந்த திரைப்படம் அப்படிங்கிறது நிறைய பேர் காணாமல் போவாங்க. அந்த காணாமல் போனவங்க இருக்காங்களே திரைப்படத்தில், அவங்களோட டீட்டெயில்ஸை ஒரிஜினலாக மிஸ்ஸிங் போஸ்டர் மாதிரி அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃபேக்காக எஃப்ஐஆர் காப்பீஸ் இருக்குல்ல, போலீஸ் ரெக்கார்ட்ஸு, எஃப்ஐஆர் காப்பீஸ், அதெல்லாம் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படி கிரியேட் பண்ண அந்த வெப்சைட்டை சுத்தலில் விட்டுட்டாங்க.
இந்த வெப்சைட்டை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. என்ன இத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, இத்தனை போலீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப எல்லாருமே பயந்துருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி போய் பார்த்தா அது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனாம் தேதியில் இந்த திரைப்படம் தேட்டரில் வருது, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா தேட்டரில் வந்து படம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அது எண்டப் ஆகும். அவ்வளோ க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணது தான் இந்த பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட், இந்த ஃபேக் வெப்சைட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் ப்ரமோட் செய்யப்பட்ட திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது 2022 ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 2024 செகண்ட் பார்ட்டும் வந்து வந்திருக்கு. இந்த திரைப்படம் என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் எப்படி ஐபிஎல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கிரிக்கெட்டுக்கு, ஒரு மிகப்பெரிய ப்ரீமியர் லீகில், அதே மாதிரி யூஎஸில் வந்து பேஸ்பாலுக்குன்னு பெரிய பெரிய லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இந்த டீம் வந்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஒரு லீக் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த அங்கே இருக்க கேமராமேன், அதே மாதிரி அங்கே இருக்க ப்ராட்காஸ்டிங் சேட்டலைட் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசி என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு எங்கள் படத்தில் நடித்த எல்லா ஆக்ட்ரஸும் ஒரு குறிப்பிட்ட கலர் கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸில் வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து எல்லோ கலர். அவங்க இந்தந்த சீட்லலாம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே கொஞ்சம் க்ரீப்பியாக வந்து சிரிப்பாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் பேய் மாதிரி வந்து சிரிப்பாங்க. அதை ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். அது டிவியில் லைவாக ப்ராட்காஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இதை லைவ் மேட்ச்சில் எல்லாரும் பார்த்து அரண்டு போயிருக்காங்க. என்னது இது சம்மந்தமே இல்லாமல் இத்தனை பேர் வந்து இப்படி பேய் மாதிரி வந்து சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியை அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி எந்த திரைப்படத்துக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் லெக்ஸ் அப்படின்னு 2024 வந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கிரீப்பியான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு எப்படி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிங்கிறது பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஹைவேல, அதே மாதிரி ஹோட்டலில், மாலில் வந்து ஒரு பில் போர்டு அப்படிங்கிறது இருக்கும். அந்த பில் போர்டில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு மேலே டோன்ட் கால் திஸ் நம்பர், இஃப் யூ கால் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுச்சு இல்லையா? இப்போ எல்லாருமே அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. There she is. What's your name? Little angel? I'll be waiting. அந்த வாய்ஸ் யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்லஸ் கேஜ். அவர் தான் அந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். அவரோட வாய்ஸ் தான் அந்த ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜில் வந்து வரும். அந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான். அதே மாதிரி 2025 பியூகோனியா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இது வந்து எம்மா வாட்சன் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் எப்படி ப்ரமோட் செய்யப்பட்டது அப்படின்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான். என்னன்னா, அந்த திரைப்படத்தில் எம்மா வாட்சன் வந்து ஷேவ்டு ஹெட்டோட வந்து இருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் யாராவது ப்ரீமியர் பார்க்க வர்றாங்க, ப்ரீமியர் ஷோலாம் நடக்கும் இல்லையா, அதுக்கு யாராவது ஆல்ரெடி பே பண்ணிட்டு வந்திருக்காங்க, இல்லை அங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்க்ரீன் பக்கத்துலேயும் ஒரு பார்பர் டேபிள் வச்சு உக்காந்துருப்பார். இப்போது நான் வந்து அந்த ப்ரீமியர் ஷோக்கு போகிறேன், நான் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டேன், இல்லை நான் டிக்கெட் இப்போ தான் வாங்க போகிறேன். எனக்கு மூவி டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே பாருங்கள் பார்பர் இருக்கார்ல, அங்கே போய் நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு அந்த காசை நாங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை நீங்கள் இப்போ தான் டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் டிக்கெட் காஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த திரைப்படம் ஃப்ளாப்பு. பட் இப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இதை தாண்டி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஹாலிவுட்டில். உதாரணமாக த லாங் வாக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர். இந்த திரைப்படத்துக்கான ப்ரீமியர் ஷோ எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் இருக்கும், தேட்டரில் வந்து சீட் இருக்காது. அதுக்கு பதிலாக த்ரெட்மில்லை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. 1 மணி நேரம் 48 நிமிஷம் நான் த்ரெட்மில்லில் ஓடணும் இல்லை நடக்கணும்.
பட் நான் எங்கேயுமே ரெஸ்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை எனக்கு ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு நின்றுட்டாலோ இல்லை நான் மெஷினை ஆஃப் பண்ணிட்டாலோ உள்ளேயே வந்து பவுன்சர் இருப்பாங்க, பவுன்சர் தூக்கி என்னை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. நான் இதை சைன் பண்ணிட்டு தான் நான் உள்ளேயே போவேன். ஸோ அப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து பண்ணாங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அட்ரஸாக ஆனது தான் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. ஹாலிவுட்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் பாலிவுட் பக்கம் வருவோம். பாலிவுட்டில் மூவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறத 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அமீர் கான் ஸ்டைல் ஆஃப் மூவி ப்ரொமோஷன், இன்னொன்று மற்றவங்களோட ப்ரொமோஷன். நான் ஏன் அமீர் கான் ஸ்டைல் ஆஃப் மூவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறத தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பரான மேட்டர்லாம் இருக்குது அவரோட ப்ரொமோஷனல் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஸோ அவர் திரைப்படங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி நடிக்க மாட்டார், ப்ரொமோஷனையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவார். அதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் கேளுங்களேன். 3 Idiots திரைப்படம் வந்திருக்கு இல்லையா? 3 Idiots திரைப்படம் எப்படி ப்ரொமோட் செய்யப்பட்டது அப்படின்னா, அமீர் கான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாரு அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து விடுறாங்க. என்னன்னா, அமீர் கான் அடுத்த 5 நாளைக்கு இந்தந்த சிட்டியில் மாறு வேஷத்தில் இருப்பார். அவர் எங்கே வேணாலும் இருப்பார். டீ கடையில் உங்கள் முன்னாடி டீ குடிச்சிட்டு இருப்பார், பாரில் உங்கள் முன்னாடி உட்காந்துருப்பார், ஹோட்டலில் உங்கள் முன்னாடி சாப்பிட்டுன்னு இருப்பார், இல்லை ரோட்டில் சும்மா உட்காந்துருப்பார். எங்கே வேணாலும் அமீர் கான் இருப்பார், மாறு வேஷத்தில் இருப்பார். ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸும் அதே மாதிரி 3 Idiots திரைப்படத்துக்கான டிக்கெட்டும் உங்களுக்கு அங்கேயே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட சேர்த்து இப்போ அமீர் கான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்ட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ட்ரெஷர் ஹண்ட் கேம் மாதிரி இருக்கும்ல, க்ளூ கண்டுபிடிச்சி அடுத்த இடம், க்ளூ கண்டுபிடிச்சி அடுத்த இடம், அங்கே ஒரு க்ளூ இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி க்ளூஸ் மூலமாக நீங்கள் அமீர் கானை கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்தது யாரு தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர். கஹாं जाऊं कैसे जाऊं इतने सवाल कैसे सुलझाऊं. அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த க்ளூ பிடிச்சி யாராவது அமீர் கானை ஃபைன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் அமீர் கானை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பாட்லேயே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸும் 3 Idiotsக்கான டிக்கெட்டும் வந்து வழங்கப்பட்டது. இது ஒரு ஸ்டைலா? அதே மாதிரி கஜினி திரைப்படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணார் அமீர் கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கஜினி திரைப்படத்தில் அந்த மொட்டை ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, கோடு போட்டது, படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த தேட்டர் ஸ்டாஃப், மால்லலாம் இருக்காங்க இல்லையா, தேட்டர் ஸ்டாஃப், அவங்கள யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதே ஸ்டைல் ஆஃப் அந்த ஹேர் ஸ்டைலை வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஃபேன்ஸ் ஷோலாம் வந்திருப்பாங்க இல்லையா, ஃபேன்ஸ் யாராவது விருப்பப்பட்டாலும் அமீர் கானே அவரோட கையால் அந்த ஃபேன்ஸுக்கு அந்த மொட்டை கெட்டப் அப்படிங்கிறத வந்து ட்ரிம் பண்ணி விட்டார். ஸோ இந்த மாதிரி கஜினி மூவியை வந்து ப்ரமோட் பண்ணார். இந்த மாதிரி ஆமீர் கான் அவர்கள் ப்ரொமோஷன்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கையாளுவார். பாலிவுட்டில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொமோட் செய்யப்பட்ட திரைப்படம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யாட் அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் எப்படி ப்ரொமோட் செய்யப்பட்டது அப்படின்னா, இந்த திரைப்படத்தோட டைரக்டர் ராம் கோபால் வர்மா. ஸோ ராம் கோபால் வர்மா என்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அப்படின்னா, பெரிய பெரிய பில் போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பில் போர்டில் இந்த படத்தோட போஸ்டர் வந்து ஒட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் ஒரு டெட் பாடி மாதிரி, ப்ராஸ்தட்டிக் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டெட் பாடி மாதிரி செஞ்சு துணியெல்லாம் போர்த்தி கழுத்தில் தொங்க விட்டாங்க. கழுத்தில் கைத்தை கட்டி விட்டு தொங்க விட்டாங்க. எல்லாரும் அந்த நாள் வந்து அந்த பேனரு, அந்த பொம்மை எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டாங்க. டிராஃபிக்கில் போகிற வரவங்க எல்லாரும் உண்மையிலே யாரும் தொங்கிட்டான் போல் பில் போர்டில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேயாஸ் ஆகிருக்கு சிட்டி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து இல்லை அது ஃபேக்கான பொம்மை தான் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட ஃபோன் பண்ணி தயவு செய்து இதை எடுத்துருங்க, சிட்டியே அலறி கிடக்குது, அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே அந்த பொம்மையெல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான ஒரு ப்ரொமோஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிவுட்டில் 2 States அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வந்தது. அந்த திரைப்படத்துக்கான அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திரைப்படத்தோட ஆக்டர்ஸ் வந்து அர்ஜுன் கபூர் அண்ட் ஆலியா பட் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு மாதிரி செஞ்சு அர்ஜுன் கபூர் வெட்ஸ் ஆலியா பட் இந்த டேட் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு மாதிரி அடித்து சோஷியல் மீடியாவில் சுத்தல்ல விட்டுட்டாங்க. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓஹோ, அர்ஜுன் கபூரும் ஆலியா பட்டும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்ததும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வர்றாங்க. இல்லை இது வந்து ஒரு சின்ன ப்ராங்க் தான், நாங்கள் பண்ணது ஒரு மூவி ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் வந்து 2 States. அப்படியே நம்ம தமிழ் சினிமா பக்கம் வந்தோம் அப்படின்னா, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு நாள் திடீர்னு அச்சு புச்சு ஃபோன் எடுத்துன்னு வந்தான். என்னன்னு பார்த்தா அதில் ஒரு வெட்டிங் இன்விடேஷன், ஆர்யா வெட்ஸ் நயன்தாரா இந்த டேட் இந்த டைம் அப்படின்ற மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு வந்து இருந்தது.
நான் சொன்னேன் இது ஏதாவது ஃபேக்காக இருக்க போகுதுடா அப்படின்னா, இல்லை சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா அது ராஜா ராணி திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டு, அது வந்து ப்ராங்க் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ராஜா ராணி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஹைப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ப்ரொமோஷனல் கண்டென்ட் தான் அந்த ஆர்யா வெஜ் நயன்தாரா அப்படிங்கிற அந்த வெட்டிங் கார்டு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் அப்படிங்கிறது. இப்போ எல்லா கமெண்ட் செக்ஷன் போயிருப்பீங்க, அட்லி 2 ஸ்டேட்ஸ்லேருந்து அடிச்சிட்டல்ல காப்பி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ராஜா ராணி திரைப்படம் வந்தது 2013, 2 ஸ்டேட்ஸ் திரைப்படம் வந்தது 2014. ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க உருவி இருக்காங்க. அட்லி என்னன்னா சும்மாலாம் அடிக்கக்கூடாது. என்னை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு தோணும்போது எனக்கு டக்குன்னு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வருது. டிவியில் அடிக்கடி வர்ற ஒரு விளம்பரம். ஒரு அங்கிள் வந்து சொல்லுவார், சன்ஃபீஸ்ட் மில்கி மேஜிக் பிஸ்கெட்ஸ் வாங்கினா திருப்பாச்சி விஜய் கார்டு இலவசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அந்த ஆடு இன்னமும் என் மைண்டில் இருக்குது, அந்தளவு என் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ இந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ் வந்து ஆரம்பத்தில் சந்திரமுகி திரைப்படத்துக்கு தான் வந்து ஒரு டைப்பில் இருந்தாங்க. அதனால் அந்த திரைப்படத்தோட போஸ்டர்ஸ் மட்டும் கார்டாக வந்து போட்டுருந்தாங்க. ஒன்ஸ் விஜய் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆன பின்னாடி திருப்பாச்சியில் ஆரம்பித்து சிவகாசி வரைக்கும் அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனல் கண்டென்ட்டாக வந்து இருந்தது. சார், ஐம் கமிங் ஃப்ரம் தி சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் கம்பெனி சார். ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரொமோஷன் எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்றது ஈஸியாக நமக்கு தெரியும். விச் இஸ் பார்லேஜி சக்திமான், அதிலிருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் என்ன ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா, எந்த விஜய் திரைப்படம் அந்த டைம் லைனில் வருதோ அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் போஸ்டர்ஸ்க்கான கார்ட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது அந்த திரைப்படத்துக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஆச்சு. அதே மாதிரி இன்னும் சில திரைப்படங்கள் தமிழில் வித்தியாசமாக ப்ரொமோட் செய்யப்பட்டது அப்படின்னு யோசிச்சோம்னா டக்குன்னு எனக்கு 2 படம் வந்து ஞாபகம் வருது. விச் இஸ் ஷாக் திரைப்படம். ஷாக் திரைப்படம் அப்படிங்கிறது அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க, யாராவது தனியாக பார்த்தா 5 லட்சம் ரூபா நாங்கள் தரோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாயா திரைப்படமும் அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணாங்க. இந்த திரைப்படம் யார் தனியாக பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து தருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி நான் தேடி பார்க்கும்போது 2 திரைப்படத்துக்கும் யாரும் அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்ண மாதிரி அஃபிஷியலாக வந்து எங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. பட் ஒரு சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷாக் திரைப்படத்துக்கு நிறைய பேர் வந்து தனியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கூடவே அவங்க தனியாக ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்ட் பீட் மானிட்டர் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே ஹார்ட் பீட் போச்சுன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிட்பிட் அப்படிங்கிறது வந்து படித்தேன். பட் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரில. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதை தான். என்னன்னா, ஷாக் திரைப்படம் பார்த்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்ட்டு. இந்த ஒரு கட்டுக்கதை நியூஸுமே அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு. ஸோ ஷாக் திரைப்படமும் மாயா திரைப்படமும் இந்த சேலஞ்சு ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தினாங்க. பட் யாரும் வின் பண்ண மாதிரி அஃபிஷியலாக எங்கேயுமே இல்லை. ஸோ எனக்கு மைண்டில் இருக்கிறது, நான் தேடி பார்த்தது, தமிழ் சினிமாவில் இந்த லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய லெவல் ஆஃப் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி பெருசாக எங்கேயும் ப்ரொமோட் செய்யப்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஏதாவது திரைப்படம் இதெல்லாம் இப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க, இதை எப்படி நீ மிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதை தாண்டி வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் ப்ராப்பர்ட்டிஸை தூக்கிட்டு வந்து தேட்டரில் வைப்பாங்க. இந்த செட் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ரீசெண்டாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, திரௌபதி 2 திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அதோட அந்த சிம்மாசனம், அந்த படத்தில் யூஸ் பண்ண சிம்மாசனம் அப்படிங்கிறது 2-3 தேட்டரில் நான் வந்து பார்த்தேன். போரூர் ஜிகேல வந்து பார்த்தேன். நிறையா குழந்தைங்கள்லாம் அந்த சிம்மாசனத்தில் ஏறி ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க, படம் வந்து யாரும் பார்க்கல. ஸோ இப்போ பார்த்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், ஹாலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், தமிழ் சினிமாவாகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வச்சு விதவிதமாக இந்த திரைப்படங்களை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மூவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது முழுக்க சோஷியல் மீடியாவை நம்பி மட்டுமே தான் இருக்குது. ஒன்று மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட காசு கொடுத்து போஸ்ட் போட வைக்கிறாங்க, இல்லைனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்கிரிப்டை கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க. ஒன்று அன்னைக்கு காலையில் எதர்ச்சியாக போகும்போது அப்படிங்கிறாங்க, இல்லைனா தமிழ் சினிமாவை விரும்புகிறவங்களாக இருந்தால் இந்த திரைப்படத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் தமிழனாக இருந்தால் இந்த திரைப்படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 ஸ்கிரிப்டுக்குள்ளேயே தான் சுற்றுறாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி என் கண்ணுக்கு வந்து தெரியல. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள் எது ரொம்ப வித்தியாசமாக ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது திரைப்படம்
ஹாலிவுட், பாலிவுட், தமிழ் சினிமா மூணுத்துலேயும் நான் ஏதாவது திரைப்படம் மிஸ் பண்ணியிருந்தா இதை எப்படிப்பா மிஸ் பண்ணேன், இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மற்ற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.